Hello everyone, welcome to Verbs and Auxiliaries module. English grammar topicல தவிர்க்க முடியாத ஒரு டாபிக் தான் Verbs and Auxiliaries. இதுக்கு என்ன ரீசன்? ரொம்ப சிம்பிள். ஒரு சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா verbs இல்லாமல் நம்மளால ஃப்ரேம் பண்ணவே முடியாது. இன்ஃபேக்ட் நீங்கள் டென்சஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய கிராமர் டாப்பிக்கில் எக்ஸ்பர்டீஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த டாபிக் ரொம்பவே முக்கியமான ஒரு டாபிக். ஓகே, let's get started. Verbs அப்படின்னா என்ன? நிறைய பேர் இதுக்கு பதில் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. ஏன்னா ஸ்கூல்ல இருந்தே இதை பத்தி படிச்சிருப்பீங்க. Verbs அப்படின்றது ஆக்ஷன் வேர்ட்ஸ் அப்படின்றது. ஆனா இந்த மாடியூல்ல நம்ம அதோடைய டீட்டெயில்டா நம்ம பார்க்க போறோம். Verbsனா ஆக்ஷன் வேர்ட்ஸ் மட்டும் தானா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா கிடையாது. இந்த verbs components, verbs எப்படி அமையுது ஒரு சென்டென்ஸ்ல, ஆக்சிலரிஸ்னா என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த மாடியூல்ல தான் நம்ம கத்துக்க போறோம். ரைட். verbs கிளாசிஃபை பண்ணோம் அப்படின்னா we have main verbs. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி verbs அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? verbs mean action words அப்படின்னு சொல்லுவீங்க. ஒரு verbsனா ஆக்ஷன் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க, கத்திருப்பீங்க. பட் அதை தவிர்த்து ஸ்டேட் verbs அப்படின்ட்டு ஒரு verbs இருக்கு. சரி, அதை பற்றிலாம் ஃபியூச்சர் ஸ்லைட்ஸ் நம்ம பார்ப்போம். ஸோ verbs அப்படின்னு எடுத்தா the first thing that you need to know is main verbs. Main verbs அப்படின்றது we have two components. One is action, another one is state. Next, what we call it as be verbs. be verbs ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனது. சரி, அந்த be verbsனா என்ன? be verbs அப்படின்னு சொல்லக்கூடிய be அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதோடைய ஃபார்ம்ஸ் இருக்கு, which are am, is, or, was, were, இந்த மாதிரி வேர்ட்ஸ் இருக்கு. இதை பத்தி டீட்டெயிலாக தான் நம்ம பார்க்க போறோம். இந்த be அப்படின்றது வந்து வேர்பா வரும்போது we call it as be verbs. தேர்ட் அப்படின்னு பார்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா auxiliary verbs. மீனிங் ஆஃப் auxiliary verbs ஆர் இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது auxiliary verb means helping verbs. ஓகே, ஸோ helping verbs அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இதை நம்ம வேற மாதிரி சொல்லணும்னா it can also be said as supporting verbs. ஓகே, ஸோ verbsக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணது, அப்படி இல்லைன்னா சப்போர்ட் பண்ணது. ஸோ இந்த 3 டாபிக்ஸ் தான் இந்த மாடியூல்ல நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறது. ஒன் இஸ் மெயின் வேர்ப்ஸ், ஆக்ஷன் அண்ட் ஸ்டேட் வேர்ப் கம்போனன்ட்ஸில் பார்க்க போகிறோம். பி வேர்ப்ஸ், அதுக்கு அடுத்தது ஆக்சிலரி வேர்ப்ஸ்.